ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஸ்ரீ. நம்ம பீட்டா ப்ரீடிங்கோட டே 2 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டே 2ங்க இது. இப்போது ப்ரீடிங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. பாருங்கள், நல்லா பபிள் நெஸ்டிங்கில் தான் இருக்குது, கட்டியிருக்கு. எக்ஸும் லே பண்ணியிருக்கு ஃபீமேலு. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே எக்ஸை கலெக்ட் பண்ணி மேலே பபிள் நெஸ்ட்டில் வச்சிட்ருக்கு. ஏன் அந்த மாதிரி இருக்குதுன்னா ஆக்சிஜன் சப்ளைக்காக. ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆகி வெளியே வந்ததும் அதனால் ஃப்ரீ ஸ்விம் பண்ண முடியாது, ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும் 2-3 டேஸு. இப்போ மேல் தான் கேரி பண்ணிக்கும், ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கும். ஸோ அதனால் மேலே பபிள் நெஸ்ட்டில் எக்ஸை கொண்டு போய் வச்சிட்ருக்கு. பீட்டா ப்ரீடிங் எப்போவுமே சேம் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் தான் ரன் ஆகும் எப்போவுமே. ஃபீமேல் பீட்டா எக்கெல்லாம் லே பண்ணக்கப்புறம் மேல் பக்கத்தில் விடாது. இந்த வீடியோவில் இப்போ பார்ப்பீங்க பாருங்கள். எக்ஸ் லே பண்ணுற வரைக்கும் தான் ஃபீமேலோட ஒர்க் அங்கே இருக்கும், சப்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே எல்லாமே ப்ரைஸை டேக் கேர் பண்ணிக்கும். நீங்கள் இந்த மாதிரி எக் லே பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபீமேலை செப்பரேட்டாக பிரிச்சுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. மேல் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிரும் எக் லேயிங் ப்ராசஸ் முடிஞ்சதுமே. ஸோ அதனால் ஃபீமேலை செப்பரேட்டாக பிரிச்சுருங்க. நீங்கள் ஃபீமேலை பிரிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அக்ரெசிவில் மேல் அடித்து ஃபீமேல் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் இறந்துடும். ஸோ அதனால தான் ஃபீமேலை நான் செப்பரேட்டாக பிரிச்சா சொல்கிறேன். இந்த எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆகிறதுக்கு மினிமம் 24 hours to 48 hours ஆகும். 1.5 days அந்த மாதிரி ஆகும், 1.5 நாள் ஆகும். இந்த எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆனதும் எவ்வளோ எக்ஸ் ஹேட்ச் ஆகிருக்கு, ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.